தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றார். தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் விலக உள்ளதாக செய்திகள் வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவியவர் டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு இந்த கட்சியை நிறுவினார். பேராசிரியர் தீரன் தலைவராக இருந்தார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்ததால் தீரன் கட்சியிலிருந்து விலகினார். பின்பு ஜி.கே. மணி தலைவராக பொறுப்பேற்றார். பின்பு அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவிக்கு வந்தார். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவிக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரன் முகுந்தன் நியமிக்கப்பட உள்ளதாக ராமதாஸ் பொதுக்குழுவில் அறிவித்தார். இது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய சகோதரியின் மகன்தான் இந்த முகுந்தன். தன்னுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முகுந்தன் நியமனம் என்று அவர் கருதுகிறார். ஆகவே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பொதுக்குழுவிலேயே ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. அன்புமணி ராமதாஸ் மேடையிலிருந்து வெளியேறி சென்றார். கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றார். இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் முயற்சி வெற்றி பெறும் என்று தெரியவில்லை. அன்புமணி ராமதாஸ் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரும்பாலான தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸை ஆதரிக்கின்றனர். ஆகவே பாமகவில் ஒரு பிளவு ஏற்படுமா என்பது தெரியவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் விலக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.